அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதத்துல நம்ம நன்மைகள் செய்யறதுனால எவ்வளவு பலன்கள் கிடைக்கிறது மற்றும் இந்த மாதத்துடைய சிறப்புகள் பற்றி நம்ம சிறியதாக பார்க்கலாம். நற்செயல்களின் பலன் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அத்தியாயம் 2ல 148ல சொல்றான். நல்ல அமல்கள் செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முந்தி போகணும். பாவங்கள் செய்யறதுக்கு அடிச்சுட்டு புடிச்சிட்டு இந்த உலகத்துல போறதுக்கு நிறைய ஊடகங்கள் இருக்கு. ஆனா நற்செயல்கள் செய்யறதுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு மிகவும் கடினமாகவே இருக்கு. ஆனா இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் நம்ம அதிகமா நல்ல அமல்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அது உடலாலும் சரி, பொருளாலும் சரி. சக்தி பெற்றவர்கள் ஹஜ்ஜி நிறைவேற்றுவது, அல்லாஹுக்காக குர்பானி கொடுப்பது, அதிகமாக குர்ஆன் ஓதுவது, மன்னம் செய்வது, ஓதத் தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுப்பது, பாவ மன்னிப்பு கேட்பது, பெற்றோர்களுக்கும் பெற்றோரின் நண்பர்களுக்கும் நன்மை செய்வது, இரத்த பந்தங்களுக்கும் உறவினர்களுக்கும் நம்ம ஆதரிக்கிறது, சலாத்தை பரப்புறது, பசித்தவங்களுக்கு உணவளிப்பது, மக்களுக்கு மத்தியில சீர்திருத்தம் செய்யறது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, நாவை பேணு காப்பது, அது மட்டும் இல்லாம அண்டை வீட்டாருக்கு உதவுவது, விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹுடைய பாதையில செலவு செய்வது, நடைபாதையில மக்களுக்கு தொல்லை தருவதை அகற்றுவது, இது மாதிரி நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள் இது நம்ம காலம் முழுவதும் செஞ்சாலும் நன்மைதான். ஆனா இந்த துல்ஹஜ் மாதத்துல இந்த 10 நாட்கள் நம்ம செய்யக்கூடியது மிகவும் சிறப்பாக இருக்குது. மனைவிக்கும் குடும்பத்தினருக்கும் அவங்களுக்கு நம்ம செலவு செய்யறது கூட என்ன செய்யறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்மமா இருக்கிறான். அப்ப இந்த நம்ம அரஃபாத் துல்ஹஜ் மாதத்துல நம்ம செய்யும் பொழுது என்ன செய்யுது? நமக்கு அது அதிக நன்மைகள் தரக்கூடியதா இருக்கு. அனாதைகளை அரவணைக்கணும், நோயாளிகளை நல விசாரிக்கணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அதிகமாக என்ன செய்யணும்? நம்ம சலாம சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய செய்யக்கூடியவங்களா இருக்கும். அப்ப நம்ம மட்டும் செய்யாம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களும் என்ன செய்யணும்? நம்மளுடைய அமல்கள்ல நம்ம சேர்த்து செய்யக்கூடியவங்களாக இருக்கும். ஒழுவை பரிபூர்ணமாக செஞ்சு பாங்கிற்கும் இமாமத்திற்கு இடையில நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். 5 வேளை தொழுகையையும் பள்ளிவாசலுக்கு சென்று நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். தஹஜ்ஜுத் மற்றும் உபரியான தொழுகையில அதிக கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். தொழுகைக்கு பின்னாடி ஓதக்கூடிய திக்ருகளையும் ஓதுவது, காலையிலும் மாலையிலும் திக்ரு செய்வது, முஸ்லிம்களின் மகிழ்ச்சிகளில் துக்கத்திலும் பங்கெடுப்பது, இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நம்ம துல்ஹஜ் மாதத்துல கடைபிடிக்கணும். இது மூலியமா இப்ப மாசம்தான் கடைபிடிக்கணுமானா கிடையாது, எல்லா மாசமுமே நம்ம இதெல்லாம் செய்யணும். அப்ப இந்த துல்ஹஜ் மாதத்துல செய்யாதவர்கள் கூட இந்த செய்யக்கூடிய ஆர்வங்கள் எதுக்கு வருது அப்படின்னா, அவ்வளவு நன்மையை தரக்கூடிய மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹஜ் மாதம் 10 நாட்களும் அல்லாஹ் முதல் வானத்துல இருக்கானாம். இந்த முதல் வானத்துல இருந்து மக்கள் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களையும் பாவ மன்னிப்புகளையும் என்ன செய்யறான்? வாரி வழங்கக்கூடியவனா இருக்கான். அப்ப இந்த 10 நாட்கள் எவ்வளவு முக்கியமான நாட்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி இதுல 2 நாட்கள் கடந்துருச்சு. அப்ப 2 நாட்கள் இன்னைக்கு நான் வீடியோ போடும்போது 3 நாட்கள் கூட கடந்த நிலையில இருக்கும். அப்ப இந்த 3 நாட்கள் செய்யாதவர்கள் கூட மீதி இருக்க நாட்கள் என்ன செய்யணும்? நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். துல்ஹஜ் மாதம் 10 நாள் நம்ம 10 நாள் சொல்றோம். அந்த 10வது நாள் நமக்கு என்ன செஞ்சது? நோன்பு வந்துருச்சு. அப்ப அந்த 9 நாள் தான் நம்ம அமல்கள் செய்யக்கூடிய நாள்களா இருக்கும். அந்த 9 நாட்கள் நம்ம நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருக்கும். அப்படி நோன்பு வைக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்? முன்வருட பாவங்களும் 1 வருட பாவமும், பின்வருட 1 வருட பாவமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். இந்த வானமும் பூமியும் படைச்ச நாள்ல இருந்தே 12 மாதங்களா தான் இருக்கு. அப்படிப்பட்ட 12 மாதத்துல மிகவும் 4 மாதம் புனிதமான மாதங்களாகும். அது துல்ஹத்தா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். அப்படிப்பட்ட 1 மாதம் தான் அதுல துல்ஹஜ் மாதம். அப்ப இந்த மாதத்துல நம்ம அதிகமா நன்மை செய்யக்கூடியவங்களாகவும் நன்மைகளை முந்தி கொள்ளக்கூடியவங்களாகவும் இருக்கும். இது மூலியமா நம்ம நோன்பு வைத்து நல்ல அமல்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய பாவம் மன்னிப்புக்கும் என்ன செய்யுது? முன்வருட ஒரு பாவம், பின்வருட ஒரு பாவங்களுக்கு இருக்கு. நம்ம மட்டும் அமல்கள் செஞ்சுக்கணும், நம்ம மட்டும் நம்ம நிறைய நன்மைகள் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்களுடையும் நம்ம சேர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கும். சிறிய விஷயம்தான். சில பேர் அந்த அரபாவுடைய 10வது நாள் நம்ம குர்பானி கொடுத்தோமா, ஒரு ஆடை வாங்கினோமா, நியத் பண்ணோமா, செஞ்சோமா, அவ்வளவுதான்ப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த முந்தி இருக்க 9 நாள்களுடைய சிறப்புகள் பற்றி அவர்களுக்கு நிறைய சகோதரிகளுக்கு தெரியல. அதனாலதான் எப்பயும் போல கழிக்கிற மாதிரியே நாட்களை கழிச்சிட்டு இருக்காங்க.
தினமும் குர்ஆன் ஓதணும், தினமும் தொழுகணும். ஆனா அதிகம் இந்திய துல்ஹஜ் மாதம், ரமலான் மாதம் இன்றைய மாதங்கள்ல என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாக நம்ம கவனங்களை செலுத்தக்கூடியதா இருக்கணும். ஏன்? அல்லாஹ்வுடைய பரக்கத் விசாலமாக கொடுக்கக்கூடிய மாதங்கள்ல இந்த மாதங்கள்லாம் அடங்கியிருக்கு. இன்ஷா அல்லாஹ். இதுவரைக்கும் நம்ம செய்யாம இருந்தாலும் சரி, மீதி இருக்க நாட்களை பற்றி கொண்டு நிறைய அமல்கள் செஞ்சு பாவ மன்னிப்புகளும் கேட்டு அல்லாஹ்வுடைய அருள்ல நம்ம குடும்பத்தையே நிறைய வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.